நம்ம முடிக்கலாம் ஒன்னும் ஆகாது அப்படின்ட்டு வாரம் வாரம் டிஃப்ரெண்ட் ஜெல்ஸ் இல்ல ஹேர் ட்ரையர் வச்சு ஸ்டைலிங் பண்றீங்களா, உங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ ஹேர் ஜெல்லோ இல்ல ட்ரையரோ யூஸ் பண்றதுனால முடி கொட்டுமானா கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு சொன்னா ஹேர் ஜெல்ங்கிறது ஹேர் ஷாப்ல தான் அப்ளை பண்ணும். இப்போ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா they'll apply it on the scalp. சோ இதனால என்ன ஆகும், ஸ்கேல்ப்ல நிறைய டர்ட் பில்டப் ஆயிட்டு ஃபாலிகுலேட்டர்ஸ்ங்கிற இன்ஃபெக்ஷன் நடந்து ஹேர் சீக்கிரம் வீக் ஆயிட்டு ஷெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது, அதே ஜெல்ல ஆல்கஹால் கண்டென்ட் நிறைய இருந்ததுன்னா it will cause scalp irritation and again damage the hair follicle. So இதெல்லாம் நீங்க prevent பண்ணனும்னா you should go for a good quality gel and you should only apply on the hair shaft and not on the scalp. அப்படி நீங்க அந்த ஜெல் அப்ளை பண்றீங்கன்னா முடிஞ்ச அளவு அந்த டியூரேஷனை கம்மி பண்ணிக்கோங்க. வாஷ் ஆஃப் தி ஜெல் ப்ராப்பர்லி ஆஃப்டர் யூசிங் இட். சோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த ஹேர் லாஸ் நம்ம prevent பண்ணலாம். ரெண்டாவது, ஹேர் ட்ரையர். நிறைய பேர் சோம்பேறித்தனம் பண்ணிட்டு தலை தோட்டுறதுக்கு பதிலா they use dryer and they use a very hot mode. இந்த ஹாட் மோட்ல யூஸ் பண்ணும்போது ஹேர் வந்து சீக்கிரம் ட்ரை ஆயிட்டு ரொம்ப thin ஆகும். Even though the dryer doesn't affect the root, but it can make the hair look very thin and weaker. So இந்த மாதிரி இதை நீங்க அவாய்ட் பண்ணனும்னா you have to use the hair dryer in a cold mode or a medium heat mode. ரெண்டாவது, you should not use it for longer duration. மூணாவது, use a heat protection spray before you use the hair dryer. இதெல்லாம் பண்றதுனால நம்ம hair dryerனால வர டேமேஜ prevent பண்ணலாம். என்னதான் சொன்னாலும் hair dryerையும் ஜெல்லையும் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்றது தான் best way to retain a good hair on your scalp. இதே மாதிரி hair related myths பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா keep following my page.